நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு மக்கள் முன்னால். மகாபாரதம் அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து ஸ்டார் விஜயில் பிரஸ்டீஜ் வழங்கும் மகாபாரதம் வரப்போது. அதனுடைய முன்னோட்டமாக நிறைய விஷயங்கள் மகாபாரதத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மக்களுக்கு மகாபாரதம் பற்றி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, அதுலேருந்து அவங்க லைஃப்பில் எந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க, இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக பல விஷயங்களை பேச போகிறோம். எனது நடவடிக்கைகள் அனைத்தும் சுத்த மனதோடு செய்ததாகும். இதில் எனது தவறு எதுவும் இல்லை. சுயம்வரம் வரும் கன்னிகை எவரும் தன்னுடைய மனதில் வரனை சுமந்து வருவது தவறல்லவா? இருப்பினும் நேர்ந்த நிகழ்வுகளுக்காக வருந்துகிறேன் தேவி. சால்வனோடு விவாதம் செய்ய இப்போதே இருவரும் புறப்படுவோம். விவாகத்தில் வரன் பிக்ஷை ஏந்துபவன், தானம் அவனுக்கு வழங்கப்படுகிறது. அதிகாரத்தை பெறுபவள் ஸ்திரீயாவாள். பீஷ்மா, எனக்கு தானம் வேண்டாம், அதிகாரம் வேண்டும். ஆன்றோர் சான்றோர் அடங்கியிருந்த அவைச்சபையில் என்னை வெற்றி கொண்டீர். இனி அம்பையாகப்பட்ட நான் வானவ கங்கையின் மைந்தனான தம்மை கரம் பிடிப்பேன், தம்மை கரம் பிடிப்பேன், தம்மை கரம் பிடிப்பேன். மகாபாரதம் அளவுக்கு ஒரு பெரிய கேன்வாஸ் வேறு எங்கேயே இருந்ததா தெரியல. இன்றைக்கி மாடர்ன் ரைட்டர்ஸ் உட்பட அதிலேருந்து சிறு சிறு துளிகளை எடுத்து ரொம்ப பெருசாக ரீரைட் பண்ணினே இருக்காங்க. குறிப்பாக ஜெயமோகன், ராமகிருஷ்ணன் மாதிரியான ரைட்டர்ஸ் அது இப்போ அடங்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசாக அதை ஊதி பெறுகிறாங்க. கடற்கரை சொன்ன மாதிரி அது இன்னும் பெருசாக போகும். அது யாருமே நிறைவுறாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. மாடர்ன் லைஃப் இந்த அளவுக்காச்சும் ஒரு அமைதியாக இருக்கிறதுக்கு அல்லது ரொம்ப பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான எத்திக்ஸ் நமக்குள்ள சின்ன வயசுலேருந்தே படிஞ்சது தான் காரணமாக இருக்கும். ஒரு சின்ன துரோகம் நடக்கும்போது கூட நமக்கு சின்ன வயசில் அம்மாவோ அப்பாவோ எங்கேயோ பாரதத்தில் கேட்டதோ கண்டிப்பாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். 2 கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸு மகாபாரத்தில். ரொம்ப குறிப்பாக கர்ணனுடைய கேரக்டர்ஸு. அவமானப்படுத்தினப்போ துரியோதனன் தன்னுடைய இதை எடுத்து அவன் தலையில் வச்சு நான் கொடுக்குறேன் உனக்கு அரசை அப்படின்னு சொன்ன ஒரு இடம் இருக்குல்ல. அதான் எல்லா மனுஷனும் எல்லா நேரத்துலேயும் மகா பாவிகள் இல்லை, மிக உன்னதமானவர்கள் கிடையாது. பர்சன்டேஜ் தான். எந்த இடத்துல அவனுக்கு வேணுமோ இந்த இடத்துல துரியோதனன் கேரக்டரை நீங்கள் பாருங்கள். அது வானத்துக்கும் பூமிக்குமா நிற்கிற கேரக்டர். அங்கே இருக்கிற யாருமே அவன் கிட்டே அவன் கால் தூசுக்கு கூட வர முடியாத ஒரு இடமா இருக்குது. இன்னொரு இடத்துல அவன் மோசமாக இருக்கிறான்றதுக்கு. ஆனால் நாம் அந்த மோசமாக இருக்கிற இடத்த மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நீங்கள் தனியாக இந்த இடத்த நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரமாதமான எத்திக்கல் கேரக்டர். அதே மாதிரி பீமனுக்கு மகாபாரத்தில் எல்லா இடத்துலையுமே செகண்ட் ரோல். இருட்டில் தான் இருப்பாங்க, வெளிச்சத்துக்கே வரமாட்டான். ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்பட்டு தான் மகாபாரத்தில் எங்கேயுமே இல்லை. அவன் தனியாக அவன் ஏங்கினே இருக்கான். இந்த அரசவையில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும்போது ஒரு சமையல் கூடத்தில் போய் அவன் விதவிதமாக சமைக்கிறது எப்படி அப்படின்றதுல இருக்கான். அந்த பீமனுடைய கேரக்டர் ஒரு ரைட்டராக என்னை ரொம்ப பாதிச்சது. 2 விஷயத்தையும் பதிவு பண்ணேன்னு நினைக்கிறேன். மகாபாரதம் அப்படிங்கிற காப்பியத்தினுடைய ஸ்பெஷாலிட்டின்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க? மகாபாரதம் எல்லாருக்கும் ஏதோ ஒன்றை வைத்திருக்கு. சின்ன வயசில் அது ஒரு காமிக், என்னுடைய கற்பனை சிறகுகளை விரிக்கக்கூடிய ஒரு விஷயம். கொஞ்சம் அடல்ட் வரும்போது என்னுடைய ஹைப்போதெட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ்க்கு அவங்க சொன்ன இஸ் அ ப்ரிசம். மகாபாரதம் அந்த கேரக்டருடைய பார்வையிலிருந்து தான் அந்த காட்சி பார்க்கப்படுது. ஸோ ஹைப்போதெட்டிக்கலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கலாம். இவங்க செஞ்சது ரைட்டா, அவங்க செஞ்சது ரைட்டா, இது நியாயமா, இது நியாயம் இல்லையா, இது தர்மமா அறமான்ற என்னுடைய அடல்ட்ஹுட்டில் நான் அந்த ஹைப்போதெட்டிக்கல் டிஸ்கஷன் அது என் கூட இருந்திருக்கு. இப்போது இருக்கும்போது அதை திரும்பி பார்க்கும்போது இட் கிவ்ஸ் அ மீனிங் டு மை லைஃப். ஒரு மனிதனுக்கு எல்லாவற்றையும் விட தேவை அர்த்தம் தான். அப்படி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. மாடர்ன் ஃபிலாசபி அண்ட் மாடர்ன் சைக்காலஜி அதை தான் சொல்லுது. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தேவை ஒரு அர்த்தம். அந்த அர்த்தம் மகாபாரதம் எனக்கு கொடுக்குது. மகாபாரதம்ங்கிற இந்த காப்பியத்துக்குள்ள தர்மம் சார்ந்த எந்த சம்பவம் உங்களை ரொம்ப பெரிய விவாதத்துக்கு உங்களை உட்படுத்தியிருக்கு, அல்லது ரொம்ப முக்கியமானது அந்த இடத்த நான் பார்க்குறேன்னு எதை மென்ஷன் பண்ணுவீங்க? அரவான் கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பிரமாதமான கிரைசிஸ்.
தர்மத்தினுடைய கிரைசிஸை சொல்லக்கூடிய ஒரு பிரமாதமான கதை வந்து அரவான் நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து அவனை வந்து களப்பலி கேட்குறாங்க. அவனுடைய பலம் வந்து ரொம்ப பயங்கரமாக விவரிக்கப்படுது. அதாவது 18 நாள் நடக்கக்கூடிய போரை வந்து 5 நாளில் முடிக்கக்கூடிய திறன் கொண்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து கடோத்கஜனுக்கும் இதே நடக்குது. கடோத்கஜன் வந்து இவன் வந்து சாக வேண்டியவன் கிருஷ்ணர் சொல்கிறார். ஆனால் வந்து பீமன் மட்டும் மறுகிறான். ஏன் பிள்ளை அவன் அப்படிங்கிற ஒரு அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா, அந்த ஃபீலிங் அதை வந்து அவனை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ கிருஷ்ணர் வந்து ஒரு கட்டம் வரையும் போரை தடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறார். அது சமாதானத்துக்கு போகிறார். ஒன்ஸ் வந்து போர்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓம் பக்கம் நியாயம் இருக்குது. ஸோ வந்து இந்த எண்டை வந்து நீ அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த மீன்ஸ் டசன்ட் மேட்டருங்கிற ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறார். ஸோ அதில் தான் நிறைய அறச்சிக்கல்கள் வருது. 10வது நாள் வரைக்கும் போர் வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு. பீஷ்மருடைய வீழ்ச்சி வருது. பீஷ்மருடைய வீழ்ச்சிக்கு பிறகு வந்து 2 பக்கமே கம்ப்ளீட்டாக வந்து யுத்த அரங்களை வந்து மீறுறாங்க. ஸோ இந்த எண்ட்ஸ் அண்ட் மீன்ஸுங்கிற கிரைசிஸை வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. மகாபாரதத்தில் நீங்கள் கவனிக்கிற அல்லது நீங்கள் ரசித்த அல்லது நீங்கள் உணர்கிற மிகப்பெரிய ஃபிலாசபின்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 லைனாக சொன்னால் போதும் எனக்கு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளவோ போஸ்டர்ஸ் இருக்குது. கிருஷ்ணரோட போஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நளினம் இருக்குது, தோடு போட்டிருக்காரு. அதுவே வந்து ஒரு இந்த சைடில் இருக்க ஒரு போஸ்டரில் பார்த்தீங்கன்னா சேலை கட்டியிருக்காங்க. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேரக்டரில் வந்து மெயினாக கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பெண்மை ஆண்மைன்றதை அவங்க டிஃபைன் பண்ணலை அந்த காலகட்டத்தில் நான் பார்க்குற ஃபிலாசபியில். ஓவரால் அந்த மகாபாரதம் என்கிற காப்பியத்திலிருந்து இந்த ஃபிலாசபி என்ன ஈர்த்தது? அது என்ன? மகாபாரதத்துல இந்த ஃபிலாசபி எனக்கு பிடிச்சதுன்னா நான் அட்டாச்மெண்ட் சார். நான் அட்டாச்மெண்ட். ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா அதுக்குள்ள இருந்து பார்த்து நம்மளால சரியான டிசிஷன் எடுக்க முடியாது. அதுக்கு வெளியில இருந்து பார்க்கணும். அந்த கத்து கொடுத்து எனக்கு மகாபாரதம் தான் கத்து கொடுத்தது. நான் அட்டாச்மெண்ட். ரைட். குட். சூப்பர். எஸ். அதாவது கம்பீட்டன்ஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி. அதாவது வெற்றிக்கு தேவையான விஷயம் வந்து கம்பீட்டன்ஸா, டேலண்டா, இல்லை வந்து ஸ்ட்ராட்டஜிகள் யுக்திகள் தெரிஞ்சாதான் வந்து வின் பண்ண முடியுமாங்கிறதுக்கு மகாபாரதம் எனக்கு தருது. நான் வெற்றி மேலே தான் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஈர்ப்பு இருக்குது. பணம் புகழ் எல்லாம் வெற்றியை சார்ந்து வர விஷயங்கள் தான். எதை ஹிட் பண்ணால் எனக்கு சக்ஸஸ் வருங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த யுக்தி தான் வந்து கம்பீட்டன்ஸையே பீட் பண்ணுற அளவுக்கு ஒரு வேல்யூபிள் திங்காக எனக்கு ஃபீல் ஆகுறது. ஓகே. காம்பீட்டன்ஸ் வாஸ் a strategy. Okay. Yes. Every action has its equal and opposite reaction. Krishna could end for his deeds that he did during Mahabharata. அவர் கூட endல சஃபர் பண்ணார். எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. ஸ்டே ஃபோக்கஸ் ஆன் யோர் கோல். ஸோ சகுனி வந்து பாண்டவர் அழிக்க வராரு, நிறைய தடவை தோத்துருக்காரு, இருந்தாலும் அந்த பகடக்காய் ஆட்டை வச்சு திருப்பியும் அவன் பாண்டவரை தோக்க வச்சிருக்காரு. ஸோ ஸ்டே ஃபோக்கஸ் ஆன் யோர் கோல். ஸ்டே ஃபோக்கஸ் ஆன் யோர் கோல். எல்லா யூத்துமே ஆல்மோஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியோட தான் அதனுடைய எல்லா கூறுகளையும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்வியல் சார்ந்து அவங்க மட்டும் தான் சொன்னாங்க அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டிட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒன்று. இந்த மகாபாரதம் உங்களுக்கு சொல்லியிருக்கும் ஃபிலாசபி என்ன? தர் இஸ் எ காஸ்மிக் பிளான். நான் அப்படி தான் நினைக்கிறேன். கிருஷ்ணர் வந்து ஒரு காஸ்மிக் பிளான், ஒரு மிகப்பெரிய திட்டம் பிரபஞ்சம் தனக்குள்ளே வச்சுட்டே இருக்கு. நம்ம எல்லாருமே அந்த பிரபஞ்சத்துடைய திட்டம் புரியாமல் நமக்கு நாமே ஒரு திட்டத்தோட வாழ்க்கையை நகர்த்த முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த பிரபஞ்சத்துடைய திட்டம் நம்மளுடைய எல்லா திட்டங்களையும் அடித்து நொறுக்கி போட்டுரும். கடல் நம்ம எல்லாம் எவ்வளோ பெரிய மாளிகையை கோபுரம் கட்டி வச்சிருக்கலாம், கடல் ஒரு நாள் எல்லாத்தையும் விழுங்கிடும். ஸோ இந்த காஸ்மிக் பிளான் உடைய ரொம்ப 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 ஒரு அட்டாமிக் பாட் தான் நான். இந்த அட்டாமிக் பாட்டை வந்து எங்கே வைக்கணுன்றத காஸ்மிக் பிளான் முடிவு பண்ணிகிட்டே தான் இருக்குது. நான் அந்த ஆட்டம் நான் யோசிக்கிறேன், ஐ மூவிங் ஆன் மை இண்டிபெண்ட். என்னுடைய யோசனை நான் போயிட்டு இருக்கேன்னு இல்லை, அந்த காஸ்மிக் பிளான் என்ன நடக்குதோ அப்படி தான் நான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ த ஆட்டம் என்னுடைய அர்த்தம் என்னென்னா, இந்த காஸ்மிக் பிளானுக்கு ஏதோ ஒரு வகையில் நான் வந்து ஒரு பார்ட் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டா போதும், என்னுடைய வாழ்க்கை நிறைவடைஞ்சிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாபாரதம் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் கொடுக்குதுங்கிறத பார்த்தா அர்த்தமின்மைங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்குது. எனக்கு ஒரு படி ஏறி 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 போயிட்டு ஒரு பெரிய எம்டினஸை ஃபேஸ் பண்ணால் எப்படி இருக்கும், இதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோமா, அந்த யுதிஷ்டனுடைய மனநிலை இருக்கு இல்லையா. அவர் கடைசியில் வந்து சொல்கிறாரு, அந்த அஸ்வத்தாமன் வந்து அந்த 5 பாண்டவர்களை உப பாண்டவர்களை கொண்டுட்டு வெளியே போகிறாரு. அப்போ சொல்கிறாரு, இப்பொழுதுதான் எனக்கு காலம் சுழல்றது வந்து எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து இன்னொரு இடத்துல விளக்கம் சொல்கிறார், இங்கு காலமே எல்லாவற்றையும் சமைக்கிறது. இந்த ஒரு வரி வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான வரி. பார்த்திங்கன்னா எல்லாமே காலம். இந்த மகாபாரதத்தில் ஒருத்தரை நாயகர்னு நம்ம வந்து நிறுத்தவே முடியாது.
அப்போ எது நாயகர், யார் நாயகன் அப்படின்னு பார்த்தோம்னா காலம் தான் வந்து மிகப்பெரிய நாயகன். நீங்கள் எல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, அங்கே ஒருத்தர் காலம் வந்து அப்படி உங்களை காலால் அப்படி தள்ளி விட்டு அப்படியே கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு பிக்சர் இருக்குது. ஸோ எல்லா மானுட முயற்சிகளுக்கும் மேலே அப்பாற்பட்ட காலம் வந்து ஒரு 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 தனிப்பெரும் ஆளுமையாக ஒரு பெரிய எம்டினஸை கொடுக்கக்கூடிய, அவர் சொல்ல மாதிரி அந்த காஸ்மிக் டஸ்ட் அப்படிங்கிறது சரியான வார்த்தை நான் நினைக்கிறேன். மகாபாரதத்தினுடைய எந்த ஃபிலாசபி வாழ்க்கையை அர்த்தப்படுத்துவதாக நினைக்கிறேன்? கிருஷ்ணர் கீதாபதேசத்தில் சொன்ன ஒரு லைன், இன்று உன்னுடையதாக இருக்கிறது நாளைக்கு வேறொருடையதாக ஆகிடலாம். அது வந்து பொருளாக மட்டும் இல்லை, உன்னுடைய வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், உன்னுடைய சிரிப்பு, சந்தோஷம், துக்கம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். உனக்கு நடந்தது தான் மற்றவங்களுக்கும் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு அதில் பெரிய ஃபிலாசபியா. ஓகே, நான் அடுத்ததுக்கு வரேன். மகாபாரதம் அப்படிங்கிற ஓவரால் கேன்வாஸில் அந்த ஒரு மிகப்பெரிய பிக்சருக்குள்ள எதுவெல்லாம் உங்களை பிரமிக்க வைக்குது? முக்கியமாக நான் பார்த்ததில் வந்து இந்த சகுனியுடைய ஹிஸ்ட்ரி இருக்குது. அது வந்து நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு டார்க் நைட் ரைசஸ் மாதிரியான ஒரு கதை சகுனிக்கு இருக்குது. அது வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதாவது காந்தாரி அவங்க சிஸ்டர் வந்து முன்னாடியே கல்யாணமானதாக தெரிஞ்சதாக பீஷ்மர் வந்து தெரிஞ்சு, ஸோ வந்து அந்த உண்மையை வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சகுனியினுடைய தந்தை மற்றும் சகோதரர்கள் இவங்க எல்லாரையும் வந்து சிறைப்பிடிக்கிறார். சிறைப்பிடித்து அவங்கள வந்து கொல்றதில்லை, கொல்றது வந்து பீஷ்மருடைய தர்மத்துக்கு எதிர் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால் என்ன செய்கிறாருன்னா, ஒரே ஒரு கவளம் சோறு அதை கொடுக்குறார். ஒரே ஒரு கவளம் சோறை கொடுத்து இதை சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னார். ஒரு 4-5 நாள் கழித்து சண்டை வருது இவங்களுக்குள்ள. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த கவலகன்கிறது தான் அந்த அரசர். அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இதில் ஒரே ஒருத்தன் மட்டும் வெளியே போட்டோம், நம்ம எல்லாரும் சாவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் வந்து கவலத்தை கொடுத்து சகுனியை மட்டும் காப்பாற்றுறாங்க. இவங்க எல்லாரும் செத்து போகிறாங்க. செத்து போகும்போது சகுனியோடைய காலில் வந்து அவர் காலை உடைக்கிறார். உடைச்சி, நீ என்னைக்கு மறக்கக்கூடாது, என்னுடைய எலும்பை வந்து தாயக்கட்டையாக நான் மாற்றி தரேன். இது சொல்கிறது வந்து ஒரு பெரிய எப்பிக் ஹைட்டு. சகுனி வந்து காந்தாரி மேலே பாசம் வச்சுருக்கிறாரு, அவங்களுக்காக வாதாடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பீஷ்மருங்கிற ஆளுமையை, அவர் ஒரு தர்மத்தின் ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நிர்மூலமாக்குறதுக்காக இவர் வந்து அப்பா வந்து தன்னுடைய எலும்பை வந்து ஒரு தாயக்கட்டையாக கொடுத்து சகுனிட்ட கொடுக்கறது வந்து ஒரு பெரிய எப்பிக் ஃபால். போடா, அந்த பழி வாங்குறதுல ஒரு பெரிய உச்சம்னு நான் நினைக்கிறேன். இது பயங்கர, நம்ம அந்த டார்க் நைட் ரைசஸோட இதை ரிலேட் பண்ணிக்க முடியும். சகுனி சகோதரியின் பாசத்தில் திளைத்தவன். பிறகு அவள் நிலை கண்டு மனம் கொதித்தவன். சூதாடுவதிலும் சூது வைத்து வாதாடுவதிலும் இவன் மேதை. அழகு அஸ்தினாபுரத்தை நான் அழித்து காட்டுவேன், நகரை நெருப்பிற்கிரையாக்கி நரகமாக்குவேன். தந்தையின் உடலெலும்பு கொண்டு பகடைக்காய் தயாரித்த விந்தை இவன். இவன் நஞ்சையும் மிஞ்சும் நயவஞ்சகன். எனக்கு காந்தாரியோட கண்ணை கட்டுனால அந்த சுச்சுவேஷன் எனக்கு ரொம்ப நாளாகவே பிரமிப்பாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு அரசனோட ஒய்ஃப், அவனுக்கு கண்ணு தெரியாது, அவள் அரசி, அவளோட கண்ணை வந்து கட்டுறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பட் அதே நேரத்தில் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நார்மல் பெண்ணாக இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பா அப்படின்னா, என் கணவனுக்கு உலகம் தெரியல, நான் அவனுக்கு ஒரு விழியாக இருந்தால் இந்த உலகத்தை காமிப்பேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவள் வந்து இருந்திருப்பா. பட் ஒரு அரசிங்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அவங்களுக்கு பணி செய்கிறதுக்கு யாராவது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால காந்தாரியால் ஈஸியாக கண்ணை கட்ட முடிஞ்சது. பட் இன்னொரு ரீசன் அதில் நான் பார்க்குறேன் அப்படின்னா, எதுக்காக அவள் கண்ணை கட்டணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பின்னாடி ஒரு சுச்சுவேஷன் வரும். எப்படின்னா, துரியோதனன் வந்து போருக்காக போகிறதுக்கு முன்னாடி வந்து அவனை வந்து நியூடாக வர சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அவளோட கண் இவ்வளோ நாள் கணவனுக்காக கட்டப்பட்டிருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அவள்கிட்ட அந்த பவர் இருக்கும். ஸோ அவர் பார்த்த இடமெல்லாம் வந்து அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக வந்து காந்தாரியை வந்து முன்னாடியே கண்ணை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதையில் வந்து எழுதியிருக்காங்களோ, இந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக எழுதியிருக்காங்களோன்னு நினச்சி ரொம்ப நாள் பிரமிப்படைஞ்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிரமிப்பாக தெரிஞ்சது என்னென்னா, அந்த கதையில் வந்து போரில் நடந்த விஷயங்களை யார் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு 3 கிளி குஞ்சுகள்
கிட்டேருந்து தான் அந்த போரில் நடந்த உள் விஷயங்களே சொல்கிறான். ஸோ கிளிகளே வந்து எப்படி காப்பாற்றப்பட்டதுன்னு தெரிய வரும்போது, அதாவது ஒரு கிளி வந்து வானத்தில் பறந்துட்டு இருந்தது போகிறப்ப, அந்த கிளி வயத்தில் ஒரு அம்பு பட்டுருச்சு. அம்பு பட்டதுனால 3 முட்டை கீழே விழுந்து அந்த முட்டை மேலே வந்து ஒரு பெரிய பெல் சாஞ்சிருச்சு. அந்த பெல் காப்பாற்றினதுனால அந்த கிளிங்களுக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னு. ஸோ இதை வந்து எழுதும்போது அந்த எழுதுறவங்களுக்கே இது நிறையா தெரியாமல் அவங்களே யார்கிட்டேருந்தோ கிளாரிஃபை பண்ணி தான் எழுதுனா, அது யாருன்னா ஒரு 3 கிளின்னு தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நரகத்தின் வேதனையை இவர்கள், ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்தே அவங்கள தான் நல்ல ஆளுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் கடைசியில் இவங்க தான் நரகத்தினுடைய வேதனையை அனுபவிக்கிறார்கள். ஏன்? காப்பியத்தில் சொல்லக்கூடிய ரீசன் வந்து அவங்க வந்து வன்மத்தை விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வீர சொர்க்கம் அடைஞ்சிருக்காங்க, வன்மத்தை விட்டுட்டாங்க. அதாவது யுதிஷ்டிரன் வந்து அங்கே மேலே போகிறார். போன உடனே என்ட்ரான உடனே அந்த துரியோதனாதி இவங்க சகோதரர்களை பார்த்த உடனே அவருக்கு வன்மம் பொங்குது. இவனுங்க எங்கே இங்கே வந்தானுங்க, ஏன் என்னுடைய சகோதரர்கள் இங்கே வரலை அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேள்வி வந்து ஒரு வன்மம் இருக்கு இல்லையா, அந்த வன்மத்தை விட்டுட்டாங்கங்கிறது இதுக்கு சொல்லப்பட்ட ஒரு விளக்கமாக இருக்குது. பாண்டவர்கள் சைடில் பொறுத்த வரைக்கும் இந்த கிருஷ்ணர் அந்த போர் வரைக்குமான இதுவும் அதற்கு பின்பான காலத்தில் வந்து ஒட்டுமொத்தமாகவே வந்து நிறைய அறவீழ்ச்சிகள் அதை பற்றி நிறைய சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பில் ஒவ்வொருத்தங்க திரௌபதி இறக்கிறதுக்கு காரணம் சொல்லப்படுது, இப்படி பீமன் இறக்கிறதுக்கு இப்படி ஒவ்வொருத்துக்குமான காரணம் சொல்லப்படுது. இல்லை ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கர்ணனும் வந்து நரகத்தில் தான் இருக்கான். அது ஒரு ஒரு நெருடலான விஷயந்தான். ஏன்னா அவனும் வந்து வீர சொர்க்கம் அடைஞ்சவன் தான், போர்க்களத்தில் மாண்டவன் தான். ஆனால் வந்து கர்ணன் வந்து அவனும் வந்து இங்கே இதில் தான் இருக்கான். இது ஒரு விளக்கப்படியாக முடியாத ஒரு பூடகமான விஷயந்தான். என்னை பொறுத்தவரையிலும் நமக்கு இப்போ இருக்கிற கலவரங்கள், இப்போ இருக்கிற மிகப்பெரிய வன்மம், குரோதம், துரோகம், இது எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான காப்பியங்கள் வந்து நம்முடைய பிளட்டோடு இருக்கிறது தான் காரணம் நினைக்கிறேன். இதையும் நீங்கள் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் கடற்கரை சொன்ன மாதிரி இது எரேஸ் ஆகாது. இது மீண்டும் மீண்டும் வளர்ந்து ஒரு பெரிய ஊழித்தீழியாக தான் வளர்ந்து அடுத்த நூற்றாண்டை நோக்கி இது போகும்போது இது இன்னும் பெரிய தர்மத்தையும் அறத்தையும் சுமந்துன்னு தான் போகும். அப்புறம் எல்லாருக்கும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுக்கு தர்மமாக தெரிகிற ஒன்று எனக்கு வந்து அநீதியாக தெரியலாம். அதை எல்லாத்தையும் ஒரே இடையில வந்து வச்சு பார்க்கவே முடியாது. தராசு தட்டுகளில் வந்து கரெக்டாக வச்சு எடை போடவே முடியாது. அதை வந்து மறுபடியும் பல இடங்களில் மகாபாரதம் வந்து சொல்லினே இருக்குது. இது வந்து நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு சீராக நடத்துறதுக்கும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம அதர்மங்களை மீறுறப்பையும் நம்மளை எச்சரிக்கிற ஒரு விஷயமா மனித குலத்துக்கு வந்து இந்த காப்பி இருக்குது தான் எனக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு மக்கள் முன் மகாபாரதம். அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து உங்கள் வீட்டு வரவேற்பறைகளுக்கு பிரஸ்டீஜ் வழங்கும் மகாபாரதம் வரப்போகுது. அதுக்கு முன்னால் மகாபாரதம் பற்றி நம்முடைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த கதாபாத்திரங்கள் பற்றி அவர்களுடைய உணர்வுகள் என்னன்னு பேசிட்டு இருக்கோம். பேசலாம். எனக்கு பீஷ்மர் அநீதி இழைத்தது உண்மை. தமது பிரியமான சீடர் எனது கனவு கொண்ட வாழ்க்கையை களவாடி விட்டார். திளைத்திருந்த வாழ்வை தீக்கிரையாக்கினார். தாம் என் வேண்டுகோளுக்கு பதில் அளிக்க வேண்டும். ஒருவேளை நீ கூறுவது போல் பீஷ்மன் இழைத்தது தவறானால் அவனுக்கு நான் வழங்கிய ஞானம் பொய்யாகும். உறுதி கொண்ட நெஞ்சோடு இறுதியாக கூறுகிறேன், பீஷ்மன் அநீதி இழைப்பவன் அல்ல. என் சொல் கேட்டு இருப்பிடம் செல். பகவான் பரசுராமரே, முறையிட வந்தவளை புறக்கணிப்பீர்களா? ஜகத்திற்கு நியாயம் வழங்கும் ஜமதக்னி மைந்தனே, எனக்கு நியாயம் வழங்குங்கள். இந்த பேதையின் சோகத்தை கேளுங்கள். பகவான் பரசுராமரே! முதல்ல ஏன் வந்து மகாபாரதம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மகாபாரதம் இந்த பாரதத்துடைய கண்ணாடி. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஹியூமன் பீயிங்ஸ் ஆஸ் எ ஹியூமன் பீயிங்ஸ். காமம், ஆசை, கோபம், ரிவெஞ்ச், பகை, மன்னிப்பு, கருணை எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு மனிதன். இது இருக்கக்கூடிய மனிதனுக்குள்ளே எப்பயுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டே தான் இருக்குது. நீங்கள் கேட்டீங்க, ஏன் பாண்டவர்கள் சொர்க்கம் போகலை, ஏன் நரகம் போனாங்க, இப்போ சர்வதா கேட்டுகிட்டே இருந்தாங்க, அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னு. இந்த கான்ஃப்ளிக்டை க்ரியேட் பண்ணுறது தான் வேலையே. இதுதான் அதோடைய ரிசல்ட். இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்கணும். இந்த கான்ஃப்ளிக்ட் தான் இந்தியாவுடைய
ஒரு 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 இந்தியா வந்து தொடர்ந்து தத்துவார்த்த ரீதியில் வந்து மற்ற தேசங்களுக்கு வந்து ஒரு உச்சநிலையில் இருக்கிறதுக்கான காரணம் இன்னும் கூட நம்மளால் எங்க அளவுக்கு உங்ககிட்ட வந்து ஃபிலாசபி இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுதுன்னா இந்த கன்ஃப்ளிக்ட் வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளுமே போயிட்டுருக்கு, ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளுமே போயிட்டுருக்கு. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான பதிலை இது கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து வந்து இந்தியாவை வந்து எல்லா சூழ்நிலைகளையுமே வந்து எதில் வறுமையாக இருந்தாலும் தத்துவார்த்த விவரநிலை மட்டும் வறுமை இல்லாமையே இது வச்சிட்டு இருக்கு. மகாபாரதத்தை ஏன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக வெஸ்டர்னைஸ் மைண்டு உள்ளவங்க எல்லாமே என்ன நினைப்பாங்கன்னா, நாட்டின் வரலாறு என்பது புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு வெஸ்டர்னைஸ் மைண்ட் இருக்குது. ஆனால் கீழே தேசம் மாதிரியான ஒரு நாட்டில் வரலாறு என்பது மக்கள்கிட்ட இருக்குது. அந்த வரலாற்றினுடைய பிரதிநிதிகளாக யார் இருக்காங்கன்னா மக்கள் தான் இருக்காங்க. ஏன்னா எழுதப்பட்ட வரலாறு ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 அரசரை பற்றியும் ஒரு இதை பற்றியும் அது சொல்லுது, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுது. அரசர் இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், அன்று கொள்வார், நீதி நின்று கொள்ளும்னு அது பாட்டு ஏகப்பட்ட விஷயங்களை எழுதி அப்படியே கரெக்டாக சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் மக்கள் வந்து ஒரு வரலாற்றை பார்க்குறாங்க, நடக்கிற போரினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க, மக்களுடைய நடக்கிற அநீதிகளை இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது மகாபாரதத்துக்கு வெளில தான் உண்மையான மகாபாரதம் இருக்குது. இதை சாட்சிகளாக மக்கள் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. நீதியின் சாட்சியாய், அநீதியின் சாட்சியாய், கொடுமையின் சாட்சியாய், துயரத்தின் சாட்சியாய், என்னென்ன பசி பட்டினி போர் இன்னைய வரைக்கும் எல்லாத்தையும் சாட்சிகளாக மக்கள் இருக்காங்க. இந்த மக்கள் தான் வரலாற்றை கையில் வச்சுருக்காங்க. உலகத்திலேயே மக்கள் தான் வரலாற்றை கையில் வச்சுருக்காங்க சொல்லி கொடுக்குற ஒரே புத்தகம் மகாபாரதம் தான். இதுக்காக தான் இதை படிக்கணும். நீங்கள் எங்கேயோ போய் நீங்கள் அலெக்சாண்டர் வென்றார் அப்படின்னு புக்கில் படிக்கலாம். மகாபாரதத்தில் யாருமே வெல்லலை. மகாபாரதம் தெளிவாக சொல்லுது, உன்னை நீனே வென்று கொள்வது தான் நீதிங்கிறது. நீங்கள் அதில் சொல்ல வேண்டிய விஷயம்னா, நீ போய் இன்னொருத்தனை வெல்றதல்ல நீதி, உன்னை நீனே வெல்வது தான் நீதி. அப்புறம் மதத்தை தாண்டியது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, உண்மையாகவே இது மதத்தை தாண்டி தான் படிக்கணுமே. சுனில், வாய் மதம், மொழி, இனம் இது எல்லாவற்றையும் தாண்டி ஏன் மகாபாரதம் என்கிற ஒன்றை படிக்கணும், அல்லது அதை பற்றி பேசணும், அதை பற்றி அறிவு எடுத்துக்கிட்டே இருக்கணும்? இது வந்து மதம் இல்லாமல் ஆன்மீகமாக வாசிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ரீடிங் இருக்குது. மதம் போகட்டும், பட் ஆன்மீகமாக இதில் பல விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது வந்து இவர் குருச்சரன் தாஸ் அவருடைய புக்கில் வந்து எழுதியிருப்பார், இதில் மகாபாரதத்துலேருந்து ஒரு கொட்டேஷன் தான், இதில் இல்லாதது வேறு எதுலையுமே இல்லை, அவ்வளோதான், தட்ஸ் இட். மறந்துட்டேன் ஒன்று ஃப்ளோவில். அதில் மகாபாரதத்திலே ஒரு விஷயம் வருது, இது ஏன் படிக்கணும்னு பதில் இருக்குது. இது நீ நல்லா உத்து கேளு. இதில் குழப்புற மாதிரி நிறைய கேரக்டர்லாம் வரும். ஆனால் கதை என்ற வடிவத்தில் வரலாறு உள்ளே நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறதுங்க. இதுக்கு அங்கேயே பதில் இருக்குது, நான் சொல்ல வேணாம். சார் சொல்லுங்கள். ஏன் படிக்கணும் மதம், இனம் அதெல்லாம் தாண்டினா, நான் கொஞ்சம் ரொம்ப க்ரியேட்டிவிட்டி இருக்குது உள்ள. இதில் இல்லாத கதைகளே இல்லை, இல்லாத சிக்கல்களே இல்லை, அதில் இல்லாத கேரக்டரே இல்லை. இப்போ புதுசாக எந்த ஒரு கேரக்டரும் அதை தாண்டி உருவாக முடியாது, அவ்வளோ சிக்கலான கேரக்டர்கள் எல்லாமே இருக்காங்க. அதுக்காக நிச்சயம் அதை படிக்கணும். ஸோ திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அன் எபிக், இட் இஸ் அ லைஃப். நாம் அதுக்குள்ளே தேடுவதற்கு நிறையா இருக்குது. அதனுடைய இனம் சார்ந்த அல்லது ஒரு குழுமம் சார்ந்த அடையாளங்கள்லாம் ஒதுக்கிடுங்க. அவர் ரொம்ப நல்லா சொன்னார் அதை, கடற்கரை. அதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான். பேனலிஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வரும் திங்கட்கிழமை அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இரவு 7 மணிக்கு உங்கள் வீட்டு வரவேற்பறைகளில் பிரஸ்டீஜின் மகாபாரத்.